நாகர்கோவிலில் கன்னியாகுமரி அதிமுக வேட்பாளர் பசிலியான் நசரேத் மற்றும் விலவங்கோடு வேட்பாளர் ராணியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். தமிழ்மகன் உசேன் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர். அவர் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். திமுகவில் இருக்க முடியுமா? முடியுங்களா? ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் இந்த கட்சியுடைய தலைவராக இருக்க முடியுமா? அண்ணா திமுகவில் மட்டும்தான் இருக்க முடியும், திமுகவில் இருக்கவே முடியாது. ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் கூட அந்த தலைமை பொறுப்புல திமுகவில் இல்ல. இதுதான் அண்ணா திமுக உள்ள வேறுபாடு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி மலர்ந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுல கடுமையான விலைவாசி உயர்வு 40% உயர்ந்துட்டது. இன்னைக்கு அரிசி ஒரு கிலோ 15 ரூபாய் விலை உயர்ந்துட்டது. 15 ரூபாய் ஒரு கிலோவுக்கு விலை உயர்ந்து விட்டது. இன்னைக்கு எல்லா மளிகை சாமான்களும் 40% உயர்ந்துட்டது. இன்னைக்கு மக்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவு, செலவு அதிகரிப்பு, ஆனா வருமானம் குறைவு. இதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க. 3 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் மக்கள் ஆட்சியா தான் பார்க்கிறோம். மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. 3 ஆண்டுல என்ன நன்மை கிடைச்சிருக்குது? இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்று ஏதாவது திட்டத்தை கொடுத்திருக்காங்களா? அதனால இந்த மாவட்ட மக்கள் ஏதாவது நன்மை பெற்றிருக்காங்களா, பலன் பெற்றிருக்காங்களா? சிந்திச்சு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. அந்த குடும்பம் வளமாகுது. திரு ஸ்டாலின் குடும்பம் வளமா இருக்கணும், மத்தியிலே அதிகாரத்தில் வரணும், மாநிலத்திலே அதிகாரம் இருக்கணும், அங்கேயும் கொள்ளையடிக்கணும், இங்கேயும் கொள்ளையடிக்கணும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கெல்லாம் சொத்து வரியே போட மாட்டோம்னு சொன்னாங்க. சொத்து வரி போட மாட்டாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற கடை 180% உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு வரி கட்டி இருந்தா நீங்க 5000 ரூபாய் கட்டணும் கடைக்கு. 180% வரி உயர்வு. நீங்க வீடு நீங்க 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தா 2000 ரூபாய் கட்டணும். 1000 ரூபாய் வரி கட்டி இருந்தா 2000 ரூபாய் கட்டணும். அண்ணா திமுகவில் 1000 ரூபாய் வரி கட்டினா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 ரூபாய் வரி கட்ட வேணும். அது மட்டும் இல்ல, கரண்ட் பில்லு அண்ணா திமுக ஆட்சியில விலை ஏறாம பாத்துக்கிட்டோம், கட்டணம் உயராம பாத்துக்கிட்டோம். இன்றைய தினம் 52% விலை உயர்ந்து, கரண்ட் பில் உயர்ந்து போச்சு. 52%. 52% உயர்ந்தா எப்படி மக்கள் தாக்கு பிடிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கட்டுறவங்க 3000 ரூபாய் கட்ட வேணும். அது மட்டும் இல்ல, ஸ்லாப் குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேல போனா டபுள் சார்ஜ். கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் கரண்ட் பில் கட்டிட்டு இப்ப 5000 ரூபாய் கட்ட வேணும். பீக் அவர் கடையில் 6 லிருந்து 9 வரைக்கும் டபுள் சார்ஜ், 2 மடங்கு. இப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி வேற போட்டார். வரி போடாதே கிடையாது. எல்லா இடத்திலும் வரி போடுகின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ தேர்தல அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்ட வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பாருங்க, சந்தி சிரிக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு. பேப்பர் இன்னைக்கு திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு காவல் தாக்குறாரு. அவரை கனிம வளம் கடத்துகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி பிடிக்கிறார். உடனே திமுகவை சேர்ந்த கரும்பாட்டூர் திமுக பொறுப்பாளர் போய் அவரை கடுமையா தாக்குறாங்க. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு காவலருக்கே இப்படி நிலைமைனா இங்க அமர்ந்திருக்கிற பெண்களுக்கு என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேணும். இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன நிலைமை என்பதை பார்க்க வேணும். அந்த காவலர் போய் புகார் கொடுக்கிறார். யாரு? போலீஸ்காரரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கிறார். வேலையே பயிரமைந்த கணக்காத்தான் இருக்குது. சிந்திச்சு பாருங்க. நாட்டில் நிலைமை இப்படி இருக்குதுங்க. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல. அப்படி நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அதனாலதான் சொல்றோம், சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. இன்னொரு ஒன்றிய செயலாளர் ஒரு டிரைவரை கொலை செஞ்சு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க.
இப்படி இந்த மாவட்டத்தில் மட்டும் இப்படிப்பட்ட நிலைமை. இதுதான் ஸ்டாலின் சொல்றாரு. திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்ததுங்க. அந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது சொல்றாரு, நான் நாள்தோறும் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது திமுக கட்சிக்காரர்களால் என்ன நடக்குமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன் என்று ஒரு திமுக தலைவரே சொல்றார். அப்ப அதனாலதான் இப்படி நடக்குது, கொலை நடக்குது, போலீஸ்காரர் பிடிச்சி அடிக்கிறாங்க. அவரே ஒத்துக்கிட்டாரு, நாம சொல்லலைங்க. அவர் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பேச்ச அப்படியே பொதுக்கூட்டத்தில் பேசுற. இவரை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைக்கலாம்? இவரை நம்பி நாட்டை ஒப்படைக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நான் அரசியலுக்காக பேசல, யதார்த்தமா பேசுகிறேன், உண்மை நிலையை பேசுகிறேன். ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கட்சிக்காரர் எப்படி இருப்பார் என்பதை அவரே இப்படி வெளியிட்டிருக்கான்னு சொன்னா, இப்படிப்பட்ட கட்சிக்காரர் இருக்கும்போது நாட்டில் எப்படி சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்க முடியும்? அங்கதான் எனக்கு முன்னாலே அருமை சகோதரர் நெவர் பேசினார். இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தல் தலையசோரம் மேலோட்டமா பேசிட்டு போனார். திமுக கட்சியில் இருக்கிற ஒருவர் அயலக அணின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. திமுக அயலக அணி. இந்த போதைப் பொருள் கடத்துவதற்காகவே இந்த அணியை உருவாக்கி இருக்காங்க போல் தெரியுது. வேற எந்த கட்சியிலுமே அயலக அணின்னு உருவாக்குனதே கிடையாது. அந்த அயலக அணியில சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒருவர். அவர் அண்மையில இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செஞ்சிருக்கிறாங்க. எதற்காக கைது செஞ்சாங்கன்னா, இன்றைக்கு நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க. அவரிடம் வந்து 2000 கோடி மதிப்புள்ள 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க. 3 ஆண்டு காலமாக போதைப் பொருள் வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. நாகர்கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கஞ்சா விற்றதாக 2138 பேர் கண்டறியப்பட்டிருக்கிறாங்க. 2138 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றார். கைது செய்வீங்க 148 பேர் தான். கைது பண்ணுவீங்க 148 பேர் தான். சட்டம் என்ன சொல்லுது? கஞ்சா வச்சிருந்தா குற்றம், விற்றா குற்றம், கொண்டு போனா குற்றம் சொல்லுது. இதே முதலமைச்சர் தெரிவித்தபடி 2138 பேர் கண்டுபிடிக்கப்பட்டது சொன்னால் ஏன் மற்றவெல்லாம் கைது செய்யல? வெறும் 148 பேர் தான் கைது செஞ்சிருக்கிறீங்க, மற்றவெல்லாம் திமுக காரன், அதனால கைது செய்யல. அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? இன்னொன்னு, கஞ்சா ஆபரேஷன் அப்படின்னு ஒரு டிஜிபி இருந்தார், அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். சைலேந்திர பாபுன்னு ஒரு டிஜிபி இருந்தார். அவர் கஞ்சா ஆபரேஷன் சொல்லி வெளியிட்டார். 2.0, 3.0, 4.0 ஓ போட்டுட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் கஞ்சாவை கண்டுபிடிச்சு நிறுத்தவே இல்லை. இது எதற்காக சொல்லி சொன்னால், இந்த அரசாங்கம் ஒரு திறமையற்ற அரசாங்கம். இந்த நாட்டை ஆளுகிற முதல்ல ஒரு பொம்மை முதலமைச்சர். அதனால சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாது. இனியும் இதே நிலையில் நினைச்சா கடவுளால கூட தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியாது, காக்க முடியாது என்பதை நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இன்னொன்னு சொல்லுவார், எப்ப பார்த்தாலும் நீட்டு நீட்டுன்னு சொல்லிட்டே இருப்பார். வாயளவு சொல்றதோட சரி. இந்த பகுதியெல்லாம் கல்வி கற்றோர் அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். படித்தவர்கள் அதிகமாக உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் இருந்தாலும் படித்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதிகமா நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அந்த மாவட்ட பெருமை இருக்குது உங்களுக்குன்னு. அப்படிப்பட்ட மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள்லாம் இன்றைக்கு எம்பிபிஎஸ் போகவோ பல் மருத்துவ போகணும்னா நீட்ல ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் பெற வேண்டும். ஆனா நீட் தேர்வு அதுக்கு ஒரு இடையூறா இருக்குது. அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்குது. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக. நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி 2010. அப்போ திமுக அமைச்சரவையில் அங்க வைக்குது. நாகர்கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.